கூப்பிட்டீங்களா? வாட் இஸ் திஸ்? பாலிஷ் எல்லாம் பாலிஷ் போட்டு நீ என் மூஞ்சாவும் தெரியணும், அட்லீஸ்ட் என் மீசாவும் தெரியணும். என் பேரை களங்கப்படுத்திருக்குன்னா நீ பாலிஷ் சரியா போடல. இல்லீங்களே, சரியா தானுங்களே போட்டீங்களே. பதிலுக்கு பதில் பேசுற நீ பேச மாட்டேன். வாயை திறக்கூடாது. திறக்க மாட்டேன். மூடிக்கிட்டே. நான்சென்ஸ். இந்த சிங்கமுத்து பத்தி நல்லாவே உனக்கு தெரியும். தெரிஞ்சு இப்படி செய்யலாமா? வாயை திறந்து பேசண்டி. வாயை திறந்து திட்டுவீங்களே. அதுக்காக எப்ப மூடிட்டே இருப்பியா? அப்பப்ப என் மூடு தெரிஞ்சு திறக்கணும், தெரியுமில்ல? திற. சரிங்க. வாயாடி இது முதல்ல மாதிரி திறக்கறீங்க. மசமசம் நிக்காத, பாலிஷ் போடு போடு. சீ, நீங்க ரொம்ப மோசங்க. நான் என்ன செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. கையேடுறி. ஏடுறி கைய. டியூட்டி ஃபர்ஸ்ட், ஃபேமிலி நெக்ஸ்ட். bloody country wife. சார் நீங்க நிறுத்துங்க. என்ன ஏட்டையா சைக்கிள் பஞ்சரா? பாவம். டேய் வாய மூடுறா. ஸ்கூட்டர்காரரே, நான் அவசரமா ஸ்டேஷனுக்கு போகணும், கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்களேன். இந்த ஸ்கூட்டர்ல 2 பேருக்கு மேல போக முடியாது. சாரி சார். ஏட்டையா ஒரு வாரம்னால பொடி நடையா வாங்க. ஸ்கூட்டர்காரரே, அந்த கோணக்கால இறக்கி கொடுங்க, இல்லன்னா வண்டி எங்காவது மோதிரும். சார் நிப்பாட்டுங்க சார், நிப்பாட்டு. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல சார். பாத்து போங்க. ஐயா கொஞ்சம் நில்லுங்க. என்ன இங்க ஒரே சத்தம்? இப்ப ஸ்கூட்டர்ல போனானே அவன் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டான். பாவம், கடைசியா எவன் மூஞ்சில முழிச்சானோ. நீங்க இந்த விஷயத்த போலீஸ்கிட்ட சொல்லிடாதீங்க. ஏன் நீங்க போலீஸ் இல்லையா? ஆமாமா, நான் தான் போலீஸ், மறந்துட்டேன். இந்த கேஸை நானே எடுத்துக்கிறேன், நீங்க போங்க. இவரெல்லாம் ஒரு போலீஸ். பாவம், அவன் ஆத்மா சாந்தி அடைய கொஞ்ச நேரம் ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன். வணக்கம் சார். பாத்து பக்கரி, கையோட புட்டுட்டு வந்துற போது. இதுக்கு முன்னால என்ன ரயிலுக்கு தண்டவாளம் மாத்தி விட்டுட்டு இருந்தியா? கால் என்ன கலப்ப மாதிரி வளைஞ்சிட்டு இருக்கு. உன்னை எப்படி போலீஸ்க்கு எடுத்துட்டாங்க? நான் வேலை சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆச்சு. எப்படி? திருடனை பிடிக்க போனேன். நான் கொஞ்சம் தூரம் அவனை துரத்துனேன், அவன் கொஞ்சம் தூரம் என்ன துரத்துறான். முடிவு என்னாச்சு? பெரிய கல்ல தூக்கி என் கால்ல போட்டான். அட பாவி, தப்பு பண்ணிட்டானே. என்ன? அவன் கல்ல தூக்கி உன் கால்ல போட்டுக்க கூடாது, உன் தலையில போட்டிருந்தான்னா அன்னைக்கு கூட இந்த ஸ்டேஷனை புடிச்ச சனினே ஒளிஞ்சிருக்கும். ஆனா ஒண்ணு பக்கரி, உலகத்திலேயே இந்த மாதிரி கால் ரெண்டே 2 பேருக்கு தான் இருக்கு. யாரா இருக்கு? ஒண்ணு உனக்கு இருக்கு, என்ன ஒண்ணு கழுதைக்கு இருக்கு. சார் அம்மா அப்பா போங்க சார். யாரு, உங்க அம்மாவா? இல்ல, இன்ஸ்பெக்டர் அம்மா. எப்படி இருக்காங்க? கோமா இருக்காங்க. ஓ, கோமா இருக்காங்க. ஸ்டேஷன் இங்க இருக்கு. நான் பின்வழியா சுத்தி போலாம்னு நினைச்சேன். రండి ఏటుగారు. இங்க தமிழே தகராறு, இதுல தெலுங்கு வேறயா? ఇప్పుడు టైం ఏమి తెలుసా? உனக்கு தெரியாதா? கண்ணாடி வேற பெருசா போட்டிருக்க. మీరు పనికి వచ్చారా இல்ல భోజనத்துக்கு వచ్చారా? ஆமா, இது மதுரை முனியாண்டி விலாசி. பாய் குருசியா சாப்பிட்டு போலான்னு வந்தேன். ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் லேட்டா வந்துட்டேன். அவன் ஸ்டேஷனுக்கே வர்றது இல்ல, அது உன் கண்ணுக்கு தெரியாதா? சரி சரி, లోపల అమ్మ கூப்பிடுறாங்க போ. லட்சுமி, மே ஐ கமிங்? பக்கத்துல வாயா. என்ன மேன் இவ்வளவு லேட்டு? சாரி மேடம், சைக்கிள்ல இருக்கிற டயர்ல இருக்கிற டியூப்ல இருக்கிற காத்து வெளியே வந்துருச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. என்ன மேன் இது? இது பட்டன், உங்களுக்கு தெரியாதா? பட்டன் ஒழுங்கா போடு மேன். என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. உங்களை பத்தி தினம் நான் நல்லா பாத்துட்டு தான் இருக்கேன். டியூட்டில நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன். நிறைய பேத்த தண்ணியில காட்டுக்கு மாத்திருக்கேன், தெரிஞ்சுக்க. என்ன மாத்த முடியாது, நான் உன் புருஷன். ஏ குருவி, குருவி. டியூட்டி ஃபர்ஸ்ட், ஃபேமிலி நெக்ஸ்ட். கோ மேன். டிபேட்ஸா? நீ வீட்டுக்கு வாடி அம்மாளு. நீங்களாவது இறக்கப்பட்டு உங்க வண்டியில ஏத்திட்டு வரீங்க. இதுல என்னங்க இருக்கு? அம்மா, இத நான் மறக்கவே மாட்டேம்மா. இந்தாங்கம்மா. ஒரு நிமிஷம் இருங்க, இத வந்துடுறேன். என்ன ஏட்டையா, ட்ரெஸ் கூட கலட்டாம வெளியே நிக்கிறீங்க? வீட்டுக்கு காவலா? கடல்ல இருந்து ஒரு நொண்டிக்கால் நீர் யானை தப்பிச்சு ஊருக்குள்ள ஓடியாந்துருச்சான். அது வீட்டுக்குள்ள பூந்துட கூடாதுன்னு நான் காவலுக்கு நிக்கிறேன். அப்படியே ஏட்டையா? நிக்கிறதா நிக்கிறீங்க, அப்படியே நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் காவலா இருங்க. டேய், வீட்டுக்கு போடா. இந்தாங்க குழம்பு. ரொம்ப தேங்க்ஸ்மா. நாளைக்கு ஸ்டேஷனுக்கு போகும்போது அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க. சரி. செருப்பு பிஞ்சு போயிரும். ஏங்க வெளியிலே நின்னுகிட்டு? இது ஸ்டேஷன் இல்ல, நம்ம வீடு. உள்ள வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். நீங்க உள்ள போய் யூனிஃபார்ம் மாத்திட்டு இருங்க. உங்ககிட்ட நான் பர்சனலா கொஞ்சம் பேசணும். ஜஸ்ட் a minute. இந்த வர்றேன் நான். என்னங்க? ஏய், உட்காராத, நில்லு.
நாங்க டியூட்டில சின்சியர் இல்லையா? ஏதோ அவசரத்துல 2 பட்டன் போடாம வந்ததுக்கு எங்களை நீங்க தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பிடுவீங்களா? அது என் கடமைங்க. எது புருஷனை தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்புறது உங்க கடமை. பெரிய கைகை பரம்பரை. உங்க பரம்பரைய பத்தி எங்களுக்கு தெரியாதாக்கும். எடுத்து விட்டா நாரிடும். ஏய், எங்க பரம்பரையே போலீஸ் பரம்பரைடி. எங்க அப்பன் போலீஸ், எங்க தாத்தா போலீஸ், எங்க தாத்தாவுக்கு தாத்தா போலீஸ். உங்க அப்பன் குதிரை வண்டி ஓட்டுறவன், தெருவுல இட்லி சுட்டு விக்கிறவா. ஏதோ போனா போகுதுன்னு உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்டி. ஏய், நீ வீட்டுல போர் அடிக்குதுன்னு சொன்ன, போனா போகுதுன்னு உன்னை கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் படிக்க வச்சு போலீஸ் உத்தியோகம் வாங்கி கொடுத்தா நீ என்னையே இந்தாட்ட ஆட்டுறியா? இங்க மட்டும் என்ன வாழுதான்? எங்க அம்மா கிட்ட இட்லி வாங்கி தின்ன கடனை அடைக்க வக்கில்லாம தானே என்ன கட்டிக்கிட்டீங்க? பழசலா கிளறாத. சரி சரி, கொள்ளு ரசமும் பிரண்ட துவையில வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. என்னது கொள்ளு ரசமும் பிரண்ட துவையலுமா? ஏண்டி, உங்க அப்பா குதிரைக்கு வைக்கிற கொள்ளை இன்னும் நீ மறக்கலையா? உங்க அத்தா இட்லிக்கு சட்னி ஆட்டுவாளே பிரண்ட, அதையும் இன்னும் நீ விடலையா? ஏய், காலையில வச்ச கோழி குழம்பு எங்க? அது வந்துங்க எதிர் வீட்டு போலீஸ்காரர் ஆசையா கேட்டாரு, அதான் அவர் கொடுத்துட்டேன். ஏண்டி, தொட்டு தாலி கட்டின புருஷனுக்கு கோழி குழம்பு வைக்காம எதிர் வீட்டுல இருக்கிற நொண்டிக்கால் பையனுக்கு கொடுத்துருக்கிய, நீ விளங்குவியாடி? உங்க வாய்க்கு பிரண்டை எல்லாம் போது வாங்க. என்னது எனக்கு பிரண்ட வாங்கண்ணா. சின்சியர் போலீஸ்காரங்க தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப தேவை. அம்மா இன்னொரு தடவை சொல்லுங்கம்மா, காது உள்ள கேட்டுக்கிறேன். புதுசா ஒரு திருடன் உருவாகிறதே நீங்க தடுத்து நிறுத்திருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. ஆனா சில கிராக்கிங்க Dress மாட்டிக்கிறாங்களே தவிர உருப்படியா ஒரு கேஸ கூட பிடிக்கிறது இல்ல. மேடம், மன்னிக்க வேண்டும். உண்மையிலேயே கேஸ் பிடித்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள். சம்திங் தள்ளி ஆளை செட்டப் செய்து நடிக்க வைத்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள். இதில் இவர் எந்த ரகத்தை சேர்ந்தவர் என்பதை கொஞ்சம் தனியா உள்ள அழைச்சிட்டு போய் விசாரிச்சீங்கன்னா உண்மை புரிஞ்சு போயிடும். அம்மா என்னடா அம்மா? இவ்வளவு பேசுற நீங்க முதல்ல ஒரு கேஸ புடிச்சிட்டு வாங்க, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். என்கிட்டயே சவாலா? புடிச்சு காட்டுறேன். இந்த சவால் எனக்கு மட்டும் இல்ல, எங்க போலீஸ் பரம்பரைக்கு ஒரு மான பிரச்சனை. ஒரு நல்லவன் பேச்ச கேட்டு என்ன பேசியிருந்தா கூட பரவாயில்ல, இந்த கோணக்காலம் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டீங்க, பின்னால நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மேடம். டேய், அது என்ன வயக்காட்டுல சேத்தோட ஓட்டு மாதிரி என்ன பண்ணாலும் அந்த கால் சரியாகாதரா? உங்ககிட்ட நான் பேசல. டேய் கோணக்காலா, என்ன மாட்டி விட்டு நீ புலகாங்கி நடைறியா? கூடி சீக்கிரம் எனக்கு நல்ல காலம் பிறக்கும்டா. அப்ப இந்த ஏட்டு சிங்கமுத்து யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன். வாழ்க ஏட்டு பரம்பரை. பிள்ளையாருக்கு அமோகமா அர்ச்சனை பண்ணுங்க. பேஷா செஞ்சுடுறேன். பண்ணிடுங்க. முத்தமாவை நீங்க சேர்ந்து வந்திருக்கல, ஏதாவது விசேஷமோ? ஆமா இல்ல, அர்ச்சனை உன் பேருக்கா முத்தமா பேருக்கா இல்ல 2 பேருக்கும் சேர்த்தா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி, இது வேற விஷயம். பிள்ளையாருக்கு அம்மா புதுக்கப்படி விஷயம் அர்ச்சனை பண்ணிட்டு வர சொன்னாங்க. அதோ அம்மா வந்துட்டாங்களே. வேலு, குருக்களையாட்ட என்ன சொல்லிட்டு இருக்க? அம்மா நீங்க சொன்ன மாதிரி பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ண சொல்லிட்டேன். என்ன குருக்களையா, வழக்கமா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தானே அர்ச்சனை செய்ய வருவேன், இப்ப திடீர்னு வந்துட்டனேன்னு பாக்குறீங்களா? ஏன் மத்த நாள்ல நான் இங்க வரக்கூடாதா? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? இது உங்க கோவில். வீட்டுக்கு கணக்கால் போடுறப்ப கிடைச்ச விநாயகராச்சுன்னு வீட்டு காம்பவுண்டுக்குள்ளேயே கோயிலையும் கட்டி எவ்வளவோ செலவு செஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நான் வந்ததுல ஒரு விசேஷம் இருக்கு. பெங்களூர்ல படிக்கிற என் தம்பி பிள்ளைங்க 2 பேருக்கும் இன்னைக்கு பரீட்சை ஆரம்பம். அது மட்டும் இல்ல, என் தம்பி புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறான். அது விஷயமா பம்பாய் போயிருக்கான். அந்த பிசினஸ் நல்லபடியா நடக்கணும், வெற்றிகரமா முடியணும்னு விநாயகனை வேண்டிக்க வந்தேன். அப்படியா? ஓம் சுக்லாம் பிரதம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தாயேத் சர்வ விக்னோப சாந்தயே. ஏண்டா கத்துறீங்க? ரேடியேட்டர் பாயில் ஆகுது. வந்தாங்களா? தமிழ்நாட்டு தலைநகரத்தின் அழகுமிக்க கடற்கரை தான். எல்லாரும் போய் கடல்ல குதிங்க. இதுதான் நம்ம மெரினா கடற்கரை, உலகத்திலே செகண்ட் லார்ஜஸ்ட் பீச். தெரியுமா உங்களுக்கு? ரோடு ரொம்ப நீட்டா இருக்கு. ஆமா, டெய்லி பெருக்குறாங்க, தெரியாதா? இங்க இருக்கிற கடல் கூட நீட்டா இருக்குது. நீட்டா இருந்தா கடலு, சுண்ணமா இருந்தா குளம். டேய், அதிக பிரச்சனை, கம்முன்னு வாடா. கண்ணுங்களா, நீங்க சிலைய பாத்தீங்க, கடலை பாத்தீங்க, ஆனா முக்கியமா பார்க்க வேண்டிய இடம் எங்க எங்க எங்க? சும்மா கூவாதீங்கடா. இதுதான் கூவம். இதுல குளிச்சா கங்கையில குளிச்சாமா. எல்லாரும் குளிங்க, ஆனா பக்கத்துல வந்து உட்காராதீங்க. அப்பாடா, ரொம்ப தூரம் நடந்துட்டோம், உட்காருங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். என்னப்பா எல்லாரும் டல் ஆயிட்டீங்களா? கேக்குறேன், நான் ஒரு விடுதலை போடுறேன், அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? சொல்லு.
தமிழ்நாட்டிலே வயசுக்கு வந்த நடிகர் ஒருத்தர் இருக்காரு. அவர் யாரு? வயசுக்கு வந்த நடிகரா? யாரா இருக்கும்? ஹை, ஃபாரின் பென். எங்க சொல்லுங்க பாப்பா. தெரியலையே. நான் சொல்றேன். எனக்கு இந்த பெண்ணை பிரசன்ட் பண்றீங்களா? அதை மட்டும் கேட்காத. பிளேன் ஆக்சிடென்ட்ல செத்து போன என் ஃப்ரெண்டு பிறந்தது. அவனுடைய நினைவு சின்னமா நான் அதை வச்சிருக்கேன். அப்ப இதே மாதிரி வேற பெண் வாங்கி தரீங்களா? கண்டிப்பா வாங்கி தரேன். ஆமா, அந்த விடுதலைக்கு பதில் சொல்லு. வயசுக்கு வந்த நடிகர் மேஜர் சுந்தரராஜன். அழகப்பா, பசங்க எல்லாம் கொண்டு போய் பத்திரமா வீட்டுல சேர்த்துறேன். ஓகே, நான் பத்திரமா கொண்டு போய் வீட்டுல சேர்த்துறேன். நீ பத்திரமா வீட்டுக்கு போ. ஏன்னா வீடு பக்கத்துலயே இருக்கு. அங்க எங்க பார்த்து கேட்ட முடிய ஏமா ஒரு தேங்க்ஸ் கூட கிடையாதா? தேங்க்யூ. அது சரி. டாடா, பாய். உட்காருங்களா ஒழுங்கா. டாடா, டாடா. டேய், என்னடா ஆச்சு? எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன்டா, சிரிக்க வைக்கவே முடியல. அக்கா, அமெரிக்கால ஸ்ட்ரிப் டான்ஸ் கண்டுபிடிச்ச மாதிரி நாங்க மலேசியால ஒரு டான்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆடி காட்டுட்டுமா? ஹாட்டி காட்டி நோவா, ஹாட்டி காட்டி நோவா, ஹே மெசடே மெசடுலா மெசடே. ஹாட்டி காட்டி நோவா, ஹாட்டி காட்டி நோவா, ஹே மெசடே மெசடுலா மெசடே. ஹெக்டகுலா மெச ஓ சா. இதுக்கு மேல மானம் போய்டும். அடிபட்டு விட்டாரா கண்ணு? அம்மாடி என்னப்பா. என்ன இது? குழந்தைய வீட்லயே விட்டு வரக்கூடாதா? வீட்டுல வேற யாரு இருக்கா பாத்துக்கிறதுக்கு? எத்தனை தடவை சொல்றது? குழந்தைய எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவனை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குறது எங்க பொறுப்புன்னு. அதுக்கு மட்டும் ஏன் சம்மதிக்க மாட்டேங்கிறீங்க? இனிமே அத பத்தி மட்டும் பேசாதீங்க. நீ எத்தனை வருஷமா மிஸ்டர் தாமோதரன் கிட்ட வேலை செய்யற? 7 வருஷம் ஐயா. நீ? அவரோட ஒண்ணு கம்மி, 6. அவர் ரொம்ப நல்லவர் சார். ஒரு பாம்பு வந்தா கூட நான் பயந்துட்டேன், புடிச்சு கொண்டு போய் வெளில விட்டோடான்னு சொல்லுவாரு. அவர் மேல ஒரு கொலை குத்த வந்திருக்குண்டா, அது அடியாய சார், அக்ரவ சார். டிரைவர், அவர் எங்கெங்க போவாருன்னு உனக்கு தெரியுமா? அவர் அனாவசியமா வெளியே போக மாட்டாரு. ஆபீஸ் போவாரு, கோயிலுக்கு போவாரு. மத்தபடி வீட்டுல அம்மா குழந்தைங்க சவாரி தான். அவர் ஒரு உத்தமருங்க. ஐயா, அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டேங்களா? ரொம்ப நன்றிங்க. இறந்தவருடைய பாடி மேல ஒரு ரோஜாப்பு கிடந்தது. அதை பத்தி உங்களால சொல்ல முடியுமா? ரோஜாப்பூ கிடந்தா கேள்விப்பட்டேன் சார். கொலை நடந்த இடத்துல யார் சார் ரோஜாப்பூ வைப்பாங்க? அதைத்தான் கேக்குறேன். கொலை நடக்கிறதுக்கு முன்னாலேயோ இல்ல பின்னாலேயோ யாராவது போயிருக்கணும். அது யாரா இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? சார், நீங்க சொல்றது மாதிரியாவே யாராவது வேண்டியவங்க போயிருந்தா கூட கதறி அழுதுருப்பாங்க, இல்ல போலீஸுக்கு போன் பண்ணிருப்பாங்க. பூ பறிச்சு எப்படி சார் வைக்க முடியுங்க? நீ யாருமா? பேரு முத்தமா சார். இந்த வீட்டுல வேலை செய்யுது. 5 வருஷமா. ரொம்ப தங்கமான பொண்ணு. என் கூட தான் வேலை செய்யுது. நான் ஒண்ணு கேட்கல, நீ வாய மூடு. சக்கரையே இல்லையே. அவரை பத்தி ஏதாவது தெரியுமா? அதை எப்படிங்க என் வாயில சொல்றது? என் வாய் ரிப்பேரா? சும்மா இரியா. தடி பிடிச்சவெல்லாம் தண்டல்கார ஆகும்போது உண்மை எப்படிங்க வெளிவரும்? நான் கேட்கறது உங்க முதலாளிய பத்தி. அதுதாங்க சொல்றேன். நல்லவங்களுக்கு சோதனை வர நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப என் கண்ணாலேயே பாக்குறேன். அவர் ரொம்ப நல்லவருங்க. அவரை ஜெயில பிடிச்சு போட்டு அக்கறம் பண்றவங்க குறிப்படவே மாட்டாங்க. அவங்க கை கால் விளங்காம ஒரு குளிஞ்சு போயிடுவாங்க. அவங்க குழந்தை குட்டிங்க நல்லாவே இருக்காது. அவங்க குடும்பம் நாசமா போயிடும். அது கெட்டது போ. இவ யார சொல்ற? சரி, அப்புறம் பேசிப்போம். இவர்தான் ஐயா கைக்கு விளங்க மாட்டினவரா? ஆமா முத்தமா. நாசமா போக. இங்கே ஏண்டி கை நீட்டுற? 5 நீட்டு. உண்மை இல்லையா? அவரேதான். இதுல வேற காப்பில வேற சக்கரை இல்லையா? இந்தா, இத புடி. இதுக்கு கூட்டு வைக்கத்தான். அப்பாடா. என்ன மக்கார் பண்ணது? எல்லாம் இறங்குங்க, வண்டி நவராது. என்னாச்சு? அடியில அருந்து தொங்குது. நட்டு கழண்டு போச்சு. உனக்கா? அரைஞ்சனா தலை வவுத்துக்குள்ள போயிடும். வண்டிக்குடா. இனிமே வண்டி தானா நவராது, தள்ளினா தான் நவரும். அம்மா, நீங்க கொஞ்சம் அங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. வண்டியை ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். சரி, நீங்க எல்லாரும் அழகப்பனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி சரி. ஏய், தள்ளுங்கடா, தள்ளுங்க. வாங்கடா.
ஐயோ ஏய் மிஸ்டர் ப்ளீஸ் இங்க பாருங்களேன். பொண்ணு நம்ம பாண்ட போறானே சொல்லுங்க. சரியான சொதப்பு ராஜா இருக்க போல இருக்கு. யார் இந்த பொண்ணு? ஐயோ இங்க பாக்குறாளே. காட். ஐயோ ஐயோ பிடிச்சிட்டேன். இதுதானே? சாரிங்க, உங்களை தப்பா நினைச்சிட்டேன். வெரி குட் சார். எங்களாலேயே சிரிக்க வைக்க முடியாத அக்காவை நீங்க சிரிக்க வச்சிட்டீங்க. இதுக்காக உங்களுக்கு ஒரு பட்டமே கொடுக்கலாம். எப்படி அக்கா சிரிக்க வச்சீங்க? அதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. அதை விடுங்க, நண்டு விஷயம், சிச்சி இத்தினோண்டு விஷயம். இப்ப தெரிய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு இவங்க தான் அக்காவா? இல்லங்க, நாங்க அவங்க தம்பிங்க. எப்படி? என்ன சார், அக்கா கம்பெனில மேனேஜரா இருக்கீங்க, இது கூட தெரியாதா? உண்மையிலேயே தெரியாது. இவங்க சுரேஷோட அக்கா சார். அப்படியா? வணக்கம். இவர்தான் உங்க கம்பெனில ஏரியா மேனேஜர். மேல ஏறினா கீழே இறங்க மாட்டாரு, பொத்துன்னு தான் குதிப்பாரு. அடவடப்பா, சாரோட பயோடேட்டாவை எடுத்து விடு. சுறுசுறுப்பான பட்டதாரி, உங்களுக்கு ஏத்த தலைவர் துணைவர் அப்படின்னு இவர் உங்க அப்பா தான் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாரு. போதும் போதும். என்ன பத்தி புகழ்ந்தது அக்காவுக்கு, சச்சா உங்க அக்காவுக்கு. பாவம் ரொம்ப தான் போர் அடிக்குது போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. அப்ப பரவாயில்லங்க. என்ன வேணும்ப்பா, கார் ரெடி ஆயிடுச்சா? வண்டி ரெடியா இருக்குது ரிப்பேர் பண்றதுக்கு. வண்டி நுண்டி ஆயிடுச்சு, நவராது. சார் நீங்க எப்படி இங்க? நான் வண்டியில வந்தேன். அப்ப அக்கா எப்படி வீட்டுக்கு போவாங்க? அக்கா இந்த வண்டியில தான் போய் ஆகணும். இதுலயா? பாப்பா, ஓடக்கூடிய வண்டி இது ஒண்ணுதான் இருக்குது. பேசாம அடம் பிடிக்காம தம்பி பின்னால ஏறிக்க. அங்க அத்தை காத்துக்கிட்டு இருப்பாங்க. புறப்படுமா தம்பி. பின்னால வெயிட் கொஞ்சம் கூட இருக்கும், டயர் கியர் தேஞ்சிட போகுது, ஜாக்கிரதை. டேய், வண்டியை கொண்டு போய் மெக்கானிக் ஷெட்ல தள்ளணும்னா முதல்ல நீங்க வண்டியை தள்ளணும். வாங்கடா, சின்ன சோறாவது ஜீரணமாகட்டும். வாங்க போலாம். எந்த வேலையில ஏறினீங்களோ அடியில ரிப்பேர் ஆயிடுச்சு.